நீட் எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறவங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. இதில் ரொம்ப முக்கியம் இந்த ஹால் டிக்கெட் தான். இதில் 4 பேஜஸ் இருக்குது. இந்த 4ஐயுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சென்டருக்கு. இதில் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து உங்களுக்கு 11 மணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து 1 hour பிஃபோராகவே போகிறது நல்லது. அதே மாதிரி 1:30 மணிக்கெல்லாம் கேட்டை க்ளோஸ் பண்ணிருவாங்க. அவங்க பாவ புண்ணியம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் 11 o'clock முன்னாடியே போகிறது தான் உங்களுக்கு நல்லது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 PM-லேருந்து 5:20 PM. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் முடிக்கணும். இதில் சென்டரோடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த டேஷில் உங்களோட பேர் எழுதிக்கோங்க. ரெசிடென்ட் ஆஃப் டேஷ்னு இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய ஊர் பேர் வந்து எழுதணும். எங்கே இருக்கீங்களோ அதுதான். அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது எந்த ஊர் போட்டிங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த பாஸ்போர்ட் சைஸ் நீங்கள் போட்டிங்களோ அதை அப்படியே இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிடணும். அடுத்தது இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டுடைய தம் இம்ப்ரெஷனை இங்கே வைக்கணும். அதாவது இடது கை கட்டை விரல். இதை நீங்கள் இப்படி வெர்டிக்கலாக வச்சாலும் சரி, இல்லை இப்படி ஹரிசான்டலாக வச்சாலும் சரி, இந்த இதில் நீங்கள் வந்து சென்டர் போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்டாம்ப் பேடை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பாருங்கள், தம் இம்ப்ரெஷன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத டெமோ காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் பேட் வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலரில் இருக்கும், டார்க் ப்ளூ கலரு. இதில் உங்களுடைய லெஃப்ட் தம் தான் இந்த இடத்துல நம்ம இம்ப்ரெஷன் வைக்க போகிறோம். நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டாப்லேருந்து அந்த நடுவில் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹால் டிக்கெட்டில் எங்கேயுமே உங்களுடைய சிக்னேச்சரை சென்டர் போகிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. எங்கேயாவது உங்களுக்கு வந்து சிக்னேச்சர்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போடணும். அதாவது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இன்விஜிலேஷன் வருவாங்கள்ல, அவங்க முன்னாடி மட்டும்தான் நீங்கள் சிக்னேச்சர் போடணும். சென்டர் போகிறதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் போடவே கூடாது. ஃபோட்டோ மட்டும் ஒட்டணும். உங்களுடைய தம் இம்ப்ரெஷன் மட்டும் இங்கே வைக்கணும். சிக்னேச்சர் இருக்கிற இடத்துல நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அங்கே சென்டர் போனதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் இன்விஜிலேட்டர் வருவாங்க, அவங்க முன்னாடி தான் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இவ்வளோ தான். அடுத்தது செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது போஸ்ட் கார்டு சைஸு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை இங்கே சென்டரில் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இங்கே வந்து கேப் வரும், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொஞ்சம் கேப் வரும். அக்ராஸ் தி ஃபோட்டோவில் சைன் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார்? இன்விஜிலேட்டரும் ஸ்டூடெண்ட்டும். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளாங்காக விட்டுறணும். சிக்னேச்சர் வந்து போடக்கூடாது. ஃபோட்டோ மட்டும் ஒட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சிக்னேச்சர் போடணும். அவங்களும் போடுவாங்க, நீங்களும் போடுவீங்க. ஸோ சென்டர் போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ மட்டும் ஒட்டுனா போதும், சிக்னேச்சர் போட வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் போடுவாங்க. அடுத்தது சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்குது. இது வந்து இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போடணும், சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போடக்கூடாது. ஸோ இந்த அட்மிட் கார்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் எங்கேயுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்தது 3வது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்க்கணும். ஒரு லைன்ஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு படிங்க. அதாவது ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் போயிடணும். கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வெளியில் போக விட மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டீங்கன்னா அந்த பீரியடில் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு தான் வரணும். நடுவிலே வந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு உங்களால் வெளியில் போக முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்விஜிலேட்டரு வந்து உங்களுக்கு சைன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அட்வைஸையும் நீங்கள் வந்து கேட்டுக்கணும். அதுக்கடுத்து அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் வெளியில் போகணும். இந்த அட்மிட் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா உங்களை சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போகணும். வேலிட் ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போகணும்.
நீங்கள் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும், வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமினேஷன் வென்யூவில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதாவது தண்ணீர் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியணும். அந்த பாட்டில் வந்து கலராக இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த தண்ணி இருக்கிறது வந்து தெரிகிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இது வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த அட்மிட் கார்டில் செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம் இல்லையா, அதை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதுவும் நமக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதணும். நீங்கள் பேர் எழுதுறது எல்லாமே நீங்கள் தான் எழுதணுமோ தவிர மற்றவங்களே எழுத சொல்லக்கூடாது. ஒருவேளை பிடபிள்யூடி அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரைபு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் பிலாங்கிங்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ்ஸு, மொபைல் ஃபோனு, பேண்ட் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் நாங்கள் வந்து பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது பிளாங்க் பேப்பர் ஷீட்ஸ், இந்த ரஃப் ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எக்ஸாமினேஷன் ஹாலில் கொடுக்க மாட்டாங்க. அந்த புக்லெட்லேயே உங்களுக்கு வந்து பேக் சைடில் நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ஷோர் பண்ணிக்கோங்க உங்களோட சைனும் இன்விஜிலேட்டர் சைனும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பயோ பிரேக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் போகணும், பயோ பிரேக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் பீரியடுக்கு மட்டும் அலௌடு கிடையாது. அதே மாதிரி கடைசி அரை மணி நேரம் இருக்கும்போதும் உங்களுக்கு பயோ பிரேக்ஸுக்கு அலௌடு கிடையாது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை லைன் பை லைன் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு போங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1 ஹவர் பிஃபோரே ரீச் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக கூட நீங்கள் அங்கே போய்க்கலாம், தப்பில்லை. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா வென்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூலு காலேஜெலாம் கன்ஃபியூஷனாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸ்கூல் ஒரு லொக்கேஷனில் இருக்கும், அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு காலேஜோ இல்லை மற்ற இன்ஸ்டியூஷன்ஸோ இருக்கும். அப்போ நீங்கள் மாற்றி ஒரு வேளை ஸ்கூல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசி நேரத்தில் தான் தெரியுது இல்லை இதே பேரில் இருக்கிற காலேஜ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அப்போ அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ இருக்கும். உங்களுக்கு அந்த டைம் பார்த்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். அதனால் எது வென்யூ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கூட நீங்கள் போயிருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருமே ரிலாக்ஸாக ஹாப்பியாக எழுதுங்க. டென்ஷன் ஆகாமல் என்ன தெரியுதோ அதை நல்லா கொஷின் பேப்பரை படித்து பார்த்து எழுதுங்க. இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து லாங்குவேஜ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட மீடியம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் வரும். ஒருவேளை நீங்கள் தமிழ்னு கொடுத்துருந்தீங்கன்னா போத் லாங்குவேஜஸ் தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதுங்க. ஸோ பதட்டப்படாமல் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.